Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நான் முன்னாடி ஒரு வீடியோல கரெக்ஷன் விண்டோனா என்ன அதை பத்தின டீடைல்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் நான் அந்த வீடியோல மிஸ் பண்ண டீடைல்ஸ் இந்த வீடியோல சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கறத ஓபன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நீங்க கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணனும் அப்படினா பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற மேஜர் டவுட் என்னன்னா எல்லாரும் இத கம்பல்சரி பண்ணனுமான்னு கேப்பீங்க. மேண்டேட்டரி கிடையாது. நீங்க ஓபன் பண்ணி எனிவே லாகின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியாமலே ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த கரெக்ஷனும் இல்லை அப்படின்னா கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துருங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, எனக்கு போல்டா தெரியும், நான் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா இது மேண்டேட்டரி கிடையாது. அதனால நான் இது பண்ணினதான் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளா அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஒரியா இருக்குது, நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ அதை நான் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த மார்க்ஸை தவிர இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோல் நம்பர், பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், தென் அதர் எனி queries லைக் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் விட்டுறது, பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் அதை டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பெர்மனன்ட் நம்பர் நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதே மாதிரி என்னுடைய பெர்மனன்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன், அதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ இதுதான் என்னுடைய பெர்மனன்ட் நம்பர், அதுக்கான ப்ரூஃபான மார்க் ஷீட்டை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் செல்லுபடி ஆகுமா இல்லையான்னு தெரியாது. எனிவே நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எடுத்துப்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி நோட்டீஸில் சொல்லிட்டாங்க. பண்ணணும் அப்படிங்கிறவங்க பண்ணால் போதும். எனிவே இது ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் ஆக போகுது. அதில் இருக்கிற ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு எந்த கரெக்ஷனும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அல்ல அப்படின்னா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான், யாரும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. கூடிய சீக்கிரமே ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தென் நீங்கள் என்ன ப்ராப்ளம்க்கு ரிமார்க்ஸ் அதாவது டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரூஃப், இப்போ எக்ஸாம்பிள் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். Way to Career Check யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.